ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ மில்க் ஷேக், அதுவும் 4 பொருளை எப்படி ஈஸியாக செய்யறதுன்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு 3 கிளாஸ் ஓரியோ மில்க் ஷேக்குக்கு ஒரு 10 பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 10 பிஸ்கெட்டையும் நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். உடச்சி போட்டுக்கோங்க. பாதியாக உடச்சி மிக்சியில் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் 1 இல்லைன்னா 2 முறை அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 கப் பால் ஊற்றிக்க போகிறேன். இந்த பால் நான் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். கூடவே ஒரு 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பதிலாக சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்சியில் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. எல்லாம் பிளெண்ட் ஆகி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸி ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறது. இது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னோவேட்டிவாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா விப்டு க்ரீம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கூடவே ஒரு பிஸ்கெட், அப்புறம் பொடி பண்ண பிஸ்கெட் கிரன்ச்சினஸ்க்காக போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோ ஈஸி. செஞ்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த ஓரியோ மில்க் ஷேக்குன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.